நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது. அடிச்சாம் பாரு ஜாக்பாட்டு அப்படின்ற மாதிரி தாங்க நம்ம அரவிந்த் இருக்கார்ல, அவர் வந்து பண்ண ஒவ்வொரு விஷயமும் வேற லெவல். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சித் கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் கறந்துட்டாங்க வீடியோவும். ஆனால் இந்த விஷயம் தெரியாத நம்ம ராஜேஸ்வரி வந்து நான் ரெடி தான் வர்றவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து கரெக்டாக காரிட்டா நான் கெடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி உள்ள வராங்க. அவங்க வர்றது இவங்களுக்கு எப்படா தெரிஞ்சு எப்படா இவங்க ட்ராமா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அவங்க வர்றதை முன்கூட்டியே வெளியே வாட்ச்மேன் இருக்காரு, அவர் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. உடனே பார்க்கணும் இவங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் கழிச்சிட்டு நம்ம ரஞ்சிதங்கிறாங்களா அவங்க இருந்துன்னு ரத்தமாந்தி எடுத்துட்டாங்க, மயக்கம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் போயின்னு இருக்கு. சீக்கிரம் பாருங்க டாக்டர், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவசேனா கேட்டுன்னு இருக்காங்க. இதை உள்ள வந்ததும் அப்படியே சும்மா ஆச்சரியமா என்ன பண்றீங்க ரஞ்சித் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் இருந்து ஒரு பக்கம் என்னமா உன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான், பாவம் அவளுக்கு உடம்புக்கு ஏதோ ஆயிட்டு இருக்கு, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. தேவசேனா மேடத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவங்களாம் தங்கமான மேடம், அவங்களாம் எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டாங்க, நீங்க ஏன் எந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியா குறுக்கு சரணை பண்றாங்க. ஹலோ மேடம், உங்களை கூட்டினது யாரு? நான் கூட்டினோம் தான், நீ எனக்கு ஃபேவரா பேசணும், அதை விட்டுட்டு வந்து அவங்களுக்கு செயின் ஜப்புன்னு தட்டின்னு இருக்கீங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பார்க்கணுமே அந்த கதையெல்லாம் இங்கே வேணாம், நாங்கள் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அடித்து சொல்கிறாங்க. ஆணவத்தோடையும் சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். ஆனால் அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா கண்டிப்பாக நடக்குங்க. எல்லாமே தரமான சம்பவங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக உண்டு. அதை சிறப்பாக எப்படி செய்ய போகிறோம் அதில் தான் முக்கியமான மேட்ரே அடைஞ்சிருக்கு. சரி, போனதெல்லாம் போயிருச்சுடா, அதை பற்றி பேசி ஒரு யூஸ் இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளி வேஸ்ட். ஏன் எதனால் அவர் இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி என்னமா ரஞ்சித் ஹாஸ்பிட்டலுக்குனால என்ன விஷயம் எதனா அப்படி இப்படின்னு அறுக்க பொருட்களா விஷயத்தெல்லாம் ஆட்டிய போட பார்க்குறாங்களா, சும்மா விடாதாங்களே அப்படியே சும்மா நொங்கெடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் இருக்கிற போதா சார், நீங்களாம் இவ்வளோ பெரிய ஆள், உங்களை வச்சுன்னு இதெல்லாம் பண்ண முடியுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல சார், எல்லாமே நல்லதாக தான் நடந்திருக்கு, கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாம நம்ம வழியில் போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே. ஒரு பக்கம் குழப்பமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் பயங்கரமாகவும் இருக்குது. சரி, எவ்வளோதான் குழப்பம் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தாங்க கடந்து போய் ஆகணும். வாழ்க்கைனாவே ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தில் நம்ம தேவஸ்தானா எப்படியாவது விஜய் வெளியே கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக ஆர்வமாக இருக்காங்க. நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மறுபக்கம் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி மறைஞ்சிருந்து பார்த்துன்னு இருக்காங்க. என்ன மல்லே கல்லே இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்கலாம். உடனே அதால நீங்கள் சொல்லக்கூடாது, நான் இப்படி தான் பண்ணுவேன், இதுதான் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் பொசுக்குன்னு முடிச்சிட்டாங்க. அவங்ககிட்ட எதனா பேச முடியுமா? பேச முடியாது, வாயை திறக்கவே முடியாது. அதனால எவ்வளோ கிளம்ப முடியுமோ அவ்வளோ கிளம்ப மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனமாக இருந்தனும். சரி, போனதெல்லாம் போயிருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட விஷயத்தை தான் நம்ம யோசிச்சாகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் தெரிஞ்சுக்கதாங்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிஷா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. வந்து அப்படியே சும்மா தான் தூம் தடல் லெட்டின் எகிறாங்க. ஒரு பக்கம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, என்ன பண்ணுங்க ஏது பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அம்மா நிஷா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றுங்க நடக்கலாமா, சைலண்டாக இருக்கணும் சரியா, சும்மா அந்த வாய்ஸ் இடலாம் இல்லை விட்டுங்கடா, பட்டு வச்சா பட்டுன்னு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் வர்றாங்க. உடனே சரிங்க சார், நான் எதுவும் பேசல சார், நான் மௌனமாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாடுறாங்க. இதுதான் நல்ல பிள்ளை கிழகு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் சொல்லிவிட, நிஷா ஒரு பக்கம் மௌனமே சிறந்துன்னு சொல்லிட்டு மௌனத்தோடவே இருக்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கண்குள்ளாக காட்சியாக இருக்கு. இந்த காட்சியை பார்க்கறதுக்கு தான் நான் இத்தனை வருஷமா இத்தனை யோகமா காத்துன்னு இருந்தேன். கத்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போடுவோம். உடனே கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாட்டு மட்டும் பாடாதரா, தயவு செஞ்சு பாடாதரா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கேட்டுக்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் பாட்டு பாடுறதுனால கொஞ்சம் வாய்ஸ் இன்னும் அழகாக வரானுங்குது. அதனால் சன்சிங்கில் போய் பாடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு. அதனால் அப்புறம் எப்போயாவது பார்ப்போம், இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அது இப்போ விட்டுருவோம். சரி, அந்த கான்செப்ட் எதுக்கு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கழுவி ஊற்றுவாங்க. அந்த கான்செப்ட் விட்டு அடுத்த கான்செப்ட்டுக்குள்ளே நம்ம இப்போ நுழைய போகிறோம். என்னடா கான்செப்ட், என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்ய போகிறோமே. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நாமளும் தாங்க. டேரெக்டாக மீட் பண்ணி ஒழுங்கு மரியாதை விஜய் வெளியே கூட்டின்னு வந்து விஜயை வச்சு இந்த சீரியலை கொண்டு போங்க. இப்போ வெண்பாவும் காணும் விஜயும் காணும், என்னடா நடக்குது, என்னடா கூத்து இது, போட நான் விட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சின் எல்லாம் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு பெட்ரூமில் தூங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணுறாங்கப்பா. மெயின் கேரக்டரே 2 பேரும் ஒழிச்சு வச்சுருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க அப்பா கொஞ்சம் கூட்டிட்டு வந்து அப்படியே பாவனை பண்ணா தானே. விஜய் பாவம் எத்தனை நாள் ஆச்சு, 2 வாரத்துக்கு மேலே இதே கான்செப்டை போட்டு அந்த வியூஸே போக மாட்டேங்க, ரொம்ப டல்லாக போதியா, ஆடியன்ஸ் எவ்வளோதான் பார்ப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அடப்படாங்க சீரியல் போனா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பில் பக்கம் போயிட்டாங்க. அப்படியே டென்ஷனாவது மண்டை சூடாவது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்ல. உடனே
சரிப்பா இப்போ உங்களுக்காக நான் கான்செப்டை மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கான்செப்டை இன்னைக்கு மாற்ற போறாரு. இன்னைக்கு வேற லெவலில் தெரிக்க விட போறாரு. நாமளும் பார்த்து ஒரு பக்கம் சரி ஓகே சீரியல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்காரு. பாப்பா அந்த நம்பிக்கை என்ன ஆக போகுது ஏது ஆக போகுது, அந்த நம்பிக்கை மேலும் 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 வளருமா இல்லை மேலும் 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 கீழே போகுமான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நண்பர்களே உங்களுக்கு முக்கியமான ஒரு அப்டேட்டாக தர போகிறேன். அப்படி என்னடா அப்டேட் தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சேயோ, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.